மேடம், இந்த மத்திய சென்னை தொகுதியில் வந்துட்டு 2 முக்கிய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஒன்று வினோஜ் பி. செல்வம் அவர்கள் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் நிற்கிறாரு. 2 பேர்ல யாருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, எந்த இடத்துக்கு போனாலும் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து மக்கள் வந்து வெறுப்பை மட்டும்தான் காமிச்சு அவர் விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவர் சேப்பாக்கம் போகும்போது இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து புருஷவாக்கத்துக்கு போனாலும் சரி, எங்கேயுமே அவர் வந்து மக்கள் வந்து வரவேற்கிற சூழ்நிலை இல்லை. ஆனால் அதே வந்து பாஜகவோட வேட்பாளர் திரு வினோஜ் பி. செல்வம் அவர்களை வந்து பொதுமக்கள் வந்து ஆரவாரமாக வெளியில் வந்து வரவேற்கிறாங்க. அவருக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லி வயசானவங்க, பெரியவங்க, பெண்கள், எஸ்பெஷலி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ரொம்ப அடிஷ்னல் வேல்யூவாக இருக்குன்னு தான் சொல்லணும். தயாநிதி மாறன் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, அவர் இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அப்போ இதே மாதிரி வெளியே நின்று டாட்டா காமிச்சு ஓட்டு கேட்டுட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு மக்களுக்கு எந்த ஒரு தேவையான விஷயங்களையும் வெள்ள சமயத்துலையும் எதுக்குமே வெளியில் அவர் வரவே இல்லை. மக்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கோவிட் காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலுமே அவர் வெளியில் வராமல் இப்போ ஏதோ புதுசாக வந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க திரும்ப 5 வருஷம் கழித்து வெளியில் வந்திருக்காரு. அது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கல, அதை வந்து அவங்க ஏற்றுக்கல அவரை. சரி, ஓகே. இங்கே வந்து தயாநிதி மாறனை வெறுக்கிறீங்க, ஓகே. நிறைய வேட்பாளர்கள் இங்கே இருக்காங்க, நாம் தமிழர் வேட்பாளர் கூட இருக்காங்க. அவர்களை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் வந்து வினோஜ் பி. செல்வம் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு களத்தில் யார் வந்து ஃபெமிலியர் ஃபேஸ், அதே மாதிரி மக்களுக்கு கிரவுண்டில் யார் ஒர்க் பண்ணவங்கன்றது தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வினோஜ் செல்வம் வந்து ஆல்ரெடி 1000 ஆர்பர் தொகுதியில் போட்டி போட்டார். அங்கேயும் மக்களுக்கு பரிச்சயமானவராக இருக்கார். அதை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 விளக்கில் வெள்ள காலகட்டங்களில் மக்களுக்காக இறங்கி கழுத்தளவு தண்ணியில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. கழுத்தளவு தண்ணியில் இறங்கி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. வினோஜ் பி. செல்வம் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த பகுதி மக்களுக்கு எந்த மாதிரிலாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா விதமாக, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 தடவை வந்து அவர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு 3-4 தடவைக்கு மேலே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த தொகுதி மக்களுடைய அந்த நிலை பார்த்திங்கன்னா மாறவே இல்லை. இன்னும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோம் அப்படின்றது தான் அவருடைய முதல் வாக்குறுதியாகவே இருந்தது. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துலையும் அதை தான் வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி ட்ரக் ஃப்ரீ சிட்டியாக சென்னையை கொண்டு வரணும். அதில் மத்திய சென்னை முதலிடமாக இருக்கணும். அதாவது இந்தியாவிலேயே அந்த 543 தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் தி பெஸ்ட் தொகுதியாக சென்னை, நம்மளுடைய மத்திய சென்னை பாராளுமன்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கிய ஒரு வாக்குறுதியாகவே இருக்குது. இப்போது நன்றாங்க நன்றி. இதோ மலர் மாலை அணிவித்து நமது வெற்றி வேட்பாளருக்கு சிறந்த முறையில் வரவேற்பு தருகிறார்கள். மலருக்கு சொந்தக்காரர் அல்ல இல்லையா? ஆகவே மலர் மாலை அணிவித்தும் மலர்களை தேவையும் சிறந்த முறையில் வரவேற்பு தருகின்றனர். அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின், எத்தனையோ வேட்பாளர்கள் இருக்கிறப்ப பாஜக வேட்பாளர்கள் மட்டும்தான் அந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திமுக வந்து அதை மறுத்து பேச முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கின்ற ஒருத்தரால் ஒரு மிகப்பெரிய களங்கத்தை வந்து இன்னைக்கு திமுக அதனுடைய முதுகில் சுமந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மது போதை அப்படின்றதெல்லாம் தாண்டி, கஞ்சான்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து இன்னைக்கு வளரக்கூடிய அந்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள்னு சொல்லி ஆண்கள் மண்டலமாக இன்னைக்கு பெண் குழந்தைகளும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால ஒவ்வொரு தாய்மார்களும் அதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை கையில் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாங்கள் போதையை ஒழிப்போம்னு சொல்லலையே. கனிமொழி அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் வந்து முதலிடமாக இருக்க இளம் விதவைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்கள் வந்து எங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற ஆலையாக இருந்தாலும் நாங்கள் மூடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்தலை வின் பண்ண பிறகு அவங்ககிட்ட மைக்க நீட்டும் போது நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க மாறி மாறி ஸ்டாண்ட் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து மது போதையை ஒழிப்புன்னு சொல்கிறாங்க, ட்ரக் ஃப்ரீ எப்படி அவங்க சொல்லுவாங்க? அதை நாங்கள் கையில் எடுத்துருக்கிறதுனால எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறதுனால இன்றைக்கி எங்களால் தான் அது முடியும். திரு அண்ணாமலை அவர்களாலும் பாஜகவினாலும் தான் இது சாத்தியப்படும்ன்றது நாங்கள் சொல்கிறோம்.
மோடி அவர்கள் சமீபத்தில் சென்னைக்கு வந்திருந்தாரு. இது எந்த அளவுக்கு பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்போல்லாம் வந்து மக்களை சந்திச்சுட்டு போகிறாங்களோ அது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இன்றைக்கி தேர்தல் சமயத்தில் அவர் வந்துட்டு போனது மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அவர் எத்தனை தடவை வந்துட்டு போனாலும் இங்கே ஓட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் மக்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர்த்து இவங்க கிடையாது. ஸோ பாரத பிரதமர் வந்துட்டு போகிறது வந்து இன்றைக்கி ஏதோ புதுசாக நடக்கிற விஷயம் கிடையாது. அவர் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து இங்கே தொடங்கி வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக வந்துட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இன்றைக்கி தான் இவங்களுக்கு என்னமோ புதுசாக வந்து மோடி வந்து சென்னைக்கு வர்றதா இவங்க ஒரு இது பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. தெரியும்ல யார் நலத்திட்டங்கள் உண்மையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அதாவது இன்றைக்கி வந்து பாஜகவையும் மோடி அவர்களையும் குறை சொல்கிறவங்க ஊழலை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல பாஜகவில் இருக்கக்கூடிய யாருமே கிடையாது. ஆனால் திமுக வந்து அப்படி அவங்க சொல்லக்கூடிய இடத்துல இல்லையே. இன்றைக்கி இருக்கக்கூடிய 4-5 அமைச்சர்கள் மேலே அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கி போய் உச்சநீதிமன்றத்தில் நிரபராதிகள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து திமுகவோட எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எடுத்துகிட்டே இருக்கும்போது வந்து இந்த அருணா சொல்கிறாங்க. சகோதர சகோதரிகள இதை வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார். முன்னேற்றத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார். தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார். திமுக குடும்ப அரசியலை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வரி பணத்தில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார். இதை வந்து கொண்டிருக்கிறார். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வரி பணத்தில் கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்க வந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கான வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். மழை காலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது